சாப்பிட வந்தீங்க? அத்து ஹஸ்பண்டு சாப்பிட வந்தீங்க? மணி 10 ஆகுது. என்ன இப்படி லேட்டாக சாப்பிட்டா உடம்பு என்ன ஆகும்? இப்படி லேட்டாக மணியை பாருங்க, மணி கரெக்டாக 10 ஆச்சு. இப்படி நீங்கள் 10 மணிக்கு சாப்பிட்டு இப்படி லேட்டாக சாப்பிட்டா உங்கள் ஹெல்த் ப்ராப்ளம் வராதா? நான் எவ்வளோ ஆரோக்கியமான சாப்பாடெல்லாம் தந்து கட்டையை போல் உங்களை வச்சுருக்குதேன். எல்லாம் தான். காலையில் ஆனால் 2 முட்டை, 1 செம்பு பால், 4-5 ஆப்பம் தோசை. செம்புல என்னடா இது, இந்த வலிய கிளாஸு இது செம்புக்கு அளவுதேன். அத்தான் வாங்க, எங்கே போகிறீங்க? இருட்டா? உங்கள் ரூம் உங்கள் பெட்டில் நீங்கள் தானே வெளிச்சத்தை கொண்டு வரணும். லைட்டை போடுங்க அத்தான். சூரிய ஒளி என்ன உள்ள வருது? சூரிய ஒளி உள்ள வீட்டுக்கு ஒரு லட்சம். அத்தான் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா? என்ன ஸ்பெஷல்? ஆப்பமும் முட்டை கறியும். என்ன ஓட்டம் இல்லையா? அப்படியா? அப்போ நீங்கள் என்ன கூட வருங்க ஜிம்முக்கு, நம்ம ஒன்றா போகலாம். என்ன எல்லாத்தையும் நீங்கள் என்னென்ன கேட்டால் எப்படிய? பெண்டாடிக்கு மாப்பிள்ளை தானே செலவு பண்ணணும். பின்ன என்னட்டு நம்ம பணம் கேட்குது, 2000 தான் 3000 தான் சொல்லி எனக்கு எங்கே இருந்து? நான் ஒரு சுமால் பிஸ்னஸ். அப்படி சொல்லாதீங்க, உங்க வாக்கு பொண்ணா இருக்கட்டும். சொல்லுங்க சொல்லுங்க. எப்போதும் எத்தனை கிலோவா? இன்னைக்கு எத்தனை கிலோனா, இந்த சின்னத்துறையில் ஒரு 3 கிலோ கொடுக்கணும். அடுத்து வெளிநாட்டில் அந்த ஆளுக்கு 2 கிலோ கொடுக்கணும். அடுத்தது சென்னை, அடுத்தது பாண்டிச்சேரி, இப்படியே கொஞ்சம் உண்டு. ஒரு 15 கிலோ போல் ஆர்டர் உண்டு. எங்கே போறியா? அத்தான் இங்கே வருங்க, முன்னாடி வருங்க. 15 கிலோ போல் ஆர்டர் உண்டு. பின்ன எங்கள் அக்கா 1 கிலோ போல் கேட்டா. எங்கள் செல்லக்குட்டி சேலத்து மாம்பழம் அவங்களுக்கும் கொடுக்கணும். அப்போ அன்னைக்கு போகும்போது கொண்டு போகலான்னு போகிற டைமில் ஒருத்தங்க ஃபோன் பண்ணி கேட்டாலும் அப்போ எங்கள் அக்கா தந்துட்டு போனா. சரி அப்போ அவங்களுக்கு கூடன்னு சொல்லிட்டு அப்போ நீ அவங்களுக்கு அனுப்பலாம். என்ன பைசா வச்சுருக்குது? தலைக்காணிங்கள பணமாக இருக்கு. என்னத்துக்கு இப்படிலாம் பேசுது? எப்போ பார்த்தாலும் பணத்துக்கு நினப்பில் நான் இருக்குது.